أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் மதீனாவில் முஹம்மது மஹதி இப்ராஹிம் இவர்கள் செய்த கிளர்ச்சிகள் பற்றியும் அதோடு அவர்களுடைய மரணம் பற்றிய செய்திகளையும், அதுபோல ஹனஃபி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆட்சியாளர்களால் ஏற்பட்ட சோதனைகளை பற்றியும் நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆட்சியாளர்களால் ஏற்பட்ட சோதனைகளை பற்றியும், அதுபோல கலீஃபா அபு ஜாஃபர் மன்சூரின் இறுதி கால நிகழ்வுகள் பற்றியும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். உமையா கிலாபத்தின் கலீஃபாவான வலீத் பின் அப்துல் மலிக்கினுடைய ஆட்சி காலத்தில் பிறந்தவங்க தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவங்க உமையா கலீஃபாக்கள், அப்பாசிய கலீஃபாக்கள் என பல ஆட்சியாளர்கள் ஆளும் காலத்தில் வாழ்ந்தவங்க. இமாமுல் மதீனா, அதாவது மதீனாவின் தலைவர் என்ற சிறப்பு பெயரோடு தன் வாழ்நாள் முழுவதும் மதீனாவிலேயே வாழ்ந்து வந்தாங்க இமாம் அவர்கள். கலீஃபா அபு ஜாஃபர் மன்சூர் தான் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதுல முகமது மஹதியையும் அவருடைய சகோதரர் இப்ராஹிமையும் தன்னிடம் சரணடைய சொல்லுமாறு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் கலீஃபா மன்சூர். ஆனால் இமாம் அவர்கள் கலீஃபாவின் வேண்டுகோளை ஏற்கவில்லை. காரணம், ஏற்கனவே அபு ஜாஃபர் மன்சூர் முகமது மஹதிக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு இப்பொழுது அதற்கு மாற்றமாக அவர் செயல்பட்டு கொண்டிருப்பதால கலீஃபாவின் வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்து விடுகிறார்கள் இமாம் அவர்கள். அதோட இமாம் அவர்கள் மதீனாவாசிகளிடம் சொல்றாங்க, கிலாபத் உண்மையிலேயே நப்சுல் சாக்கியா என்ற முகமது மஹதிக்கு உரிமையானது, அதனால அவருக்கே நீங்கள் வாக்குறுதி அளியுங்கள் என்று தன்னுடைய எண்ணத்தையும் இமாம் அவர்கள் மதீனாவாசிகளிடம் தெரிவிக்கிறார்கள். இப்போ அந்த மதீனாவாசிகள் கேட்கிறாங்க, நாங்க ஏற்கனவே மன்சூரிடம் வாக்குறுதி செய்து கொடுத்து விட்டோம், இப்பொழுது என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு இமாம் அவர்கள், மன்சூர் உங்களிடம் பலவந்தமாகத்தானே வாக்குறுதி வாங்கியிருக்கிறார், இவ்வாறு கட்டாயப்படுத்தி வாங்கப்படும் வாக்குறுதி ஷரியத்தின் அடிப்படையில் செல்லாது என்று கூறி அதற்கு ஆதாரமாக வற்புறுத்தி வாங்கப்படும் தலாக் செல்லாது என்ற ஹதீஸையும் அந்த மதீனாவாசிகளுக்கு சுட்டி காட்டுகிறார்கள் இமாம் அவர்கள். அதனால இப்போ அந்த மதீனாவாசிகள் முழு மனதுடன் முகமது மஹதியை ஆதரித்து வாக்குறுதி அளிக்கிறார்கள். இவ்வாறு மதீனாவாசிகள் மனம் மாறுவதற்கு இமாம் தான் காரணம் என்ற தகவல் கிடைத்தவுடன் மிகவும் கோபமடைகிறார் கலீஃபா மன்சூர். உடனே கலீஃபா தன் பிரதிநிதியாக ஜாஃபர் என்பவரை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்தித்து, வற்புறுத்தி வாங்கப்படும் தலாக் செல்லாது என்ற உங்களுடைய தீர்ப்பை மாற்றி அது செல்லும் என்று தீர்ப்பு கொடுங்கள் என்று வற்புறுத்துகிறார் அந்த ஜாஃபர். இமாம் அவர்கள் அதற்கு இணங்க மறுத்து விடுகிறார்கள். ஹதீஸுக்கு மாற்றமாக என்னால் நிச்சயமாக தீர்ப்பளிக்க முடியாது என்று அவரிடம் உறுதியாக கூடுகிறார்கள் இமாம் அவர்கள். இதனால ஆத்திரமடைந்த கலீஃபா அபு ஜாஃபர் இமாமுக்கு 70 கசையடிகள் கொடுக்க உத்தரவிடுகிறார். அவ்வாறு இமாம் அவர்களுக்கு 70 கசையடிகள் கொடுக்கப்பட்டது. இது நடந்தது ஹிஜ்ரி 147ஆம் ஆண்டு. அதன் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களின் மார்க்க வழிகாட்டியாக எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஹதீஸ் ஃபிக்ஹ் நூல் ஒன்றை உருவாக்கி தரும்படி இமாம் அவர்களிடம் கேட்கிறார் கலீஃபா மன்சூர். இமாம் அவர்களும் நடந்த பழைய கசப்பான நிகழ்வுகளை மறந்துவிட்டு தேவையான ஆவணங்களை திரட்டி ஒரு நூல் எழுதுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் எழுதிய அந்த உலக புகழ்பெற்ற நூல்தான் கிதாபுல் முவத்தாஹ் என்ற பிரபலியமான ஹதீஸ் ஃபிக்ஹ் நூலாகும். தகவலுக்காக ஒரு செய்தியை சொல்கிறேன்.
கலிஃபா அபு ஜாஃபர் மன்சூரின் இறப்பின் போது மதகப் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 8 வயது சிறுவராக இருந்தார்கள். அதுபோல கலிஃபா மன்சூரின் இறப்பிற்கு பிறகு 5 வருடங்கள் கழித்துதான் மதகப் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார்கள். இப்போ நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அப்பாசிய கிலாபத்தின் முதல் கலிஃபாவாக இருந்த அபுல் அப்பாஸ் தனது அடுத்த வாரிசாக தன்னுடைய சகோதரர் அபு ஜாஃபரையும் அவருக்கு பின் அவருடைய தந்தையின் சகோதரரான ஈசா பின் மூசா என்பவரையும் அறிவித்திருந்தார். இந்த இறுதி ஆவணத்தின்படி மன்சூருக்கு பிறகு ஈசா பின் மூசா தான் அடுத்த கலிஃபாவாக வேண்டும். ஆனால் இப்பொழுது முகமது மஹதி இப்ராஹிம் ஆகியோரின் பிரச்சனையில் இருந்து விடுபட்ட மன்சூருக்கு இப்போ ஈசா பின் மூசாவினுடைய உதவி தேவைப்படவில்லை. அதனால இப்போ அபு ஜாஃபர் மன்சூர் தன் மகன் மஹதி பின் மன்சூரை தனது அடுத்த வாரிசாக நியமிக்க விரும்புகிறார். இப்போ மன்சூரின் மகன் பெயரும் மஹதி என்று இருப்பதனால பெயர் குழப்பத்தை தவிர்ப்பதற்காக மன்சூருடைய மகனை மஹதி பின் மன்சூர் என்றும் வஃபாத்தான மஹதியை முகமது மஹதி என்றும் இனிமேல் குறிப்பிட முயற்சிக்கிறேன். இப்போ அபு ஜாஃபர் தன் மகனை அடுத்த வாரிசாக்கும் தன் விருப்பத்தை ஈசாவிடம் தெரிவிக்கிறார். ஆனால் ஈசா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அபுல் அப்பாஸின் ஆட்சி காலத்திலிருந்து கூஃபாவின் ஆளுநராக பொறுப்பு வகித்து வந்த ஈசா பின் மூசாவை பதவி நீக்கம் செய்கிறார் கலிஃபா அபு ஜாஃபர். இதனால மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் ஈசா பின் மூசா. தான் மன்சூருடைய எண்ணத்திற்கு மாற்றமாக நடந்து கொண்டது தனக்கு தவறாக முடிந்து விட்டதே அப்படின்னு வருந்த ஆரம்பிக்கிறார் ஈசா. அதன் பிறகு அபு ஜாஃபர் தன் மகன் மஹதி பின் மன்சூரை தனக்கு பிறகு அடுத்த கலிஃபாவாக மக்களிடமிருந்து வாக்குறுதி பெறுகிறார். முகமது மஹதி இப்ராஹிம் இந்த 2 சகோதரர்களால் ஏற்பட்ட பெரும் சிக்கலில் இருந்து மன்சூரை காப்பாற்றியதற்கு பிராயச்சித்தமாக ஈசா பின் மூசாவிற்கு கலிஃபா மன்சூர் அளித்த பரிசு ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கமும் வாரிசுரிமையை மறுத்ததும் தான். இதன் பிறகு ஈசா பின் மூசா நிம்மதியை நாடி கூஃபாவிற்கு அருகில் உள்ள ரஹ்பா என்ற இடத்தில் குடியேறி அங்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து வருகிறார். இவ்வாறாக ஐரோப்பாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்பட்ட ஸ்பெயினை தவிர மற்ற எல்லா இஸ்லாமிய பகுதிகளிலும் அபு ஜாஃபருக்கு இருந்த தடைகள் அனைத்தும் படிப்படியாக அகற்றப்பட்டு இறுதியாக ஹிஜ்ரி 148ஆம் ஆண்டிலிருந்து மன்சூருடைய அரசு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு உறுதியான அரசாக செயல்பட ஆரம்பிக்கிறது. ஹிஜ்ரி 148க்கு பிறகுதான் மன்சூர் ரோமானியர்கள் மீது படையெடுத்து பல்வேறு வெற்றிகளை குவித்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 150ஆம் ஆண்டு குரோசான் பகுதியில் உஸ்தாஸ் சீஸ் என்பவன் தன்னை ஒரு நபி என்று சொல்லிக் கொண்டு குரோசான் மக்களை தன் பக்கம் இழுத்து கொண்டிருந்தான். அவனுடைய கவர்ச்சியான பேச்சால் ஆயிரக்கணக்கான மக்கள் அவனுடைய நபித்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய செய்தி. அதன் பிறகு குரோசானின் பெரும் பகுதி அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வர ஆரம்பிக்கிறது. இந்த தகவலை அறிந்த கலிஃபா மன்சூர் ஒரு பெரும் படையை அனுப்பி வைக்கிறார். உஸ்தாஸ் சீஸின் படைகளை சுற்றி வளைக்கிறது கலிஃபாவினுடைய படை. இந்த போரில் உஸ்தாஸ் சீஸின் 70,000 வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். எஞ்சியிருந்த 14,000 வீரர்களுடன் ஒரு மலை பகுதிக்கு தப்பி ஓடுகிறான் உஸ்தாஸ் சீஸ். பிறகு இவர்கள் அனைவரும் கலிஃபா படையால் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். இறுதியில் வேறு வழி இல்லாததால் உஸ்தாஸ் சீஸ் தன் வீரர்களுடன் கலிஃபா படையிடம் சரணடைந்து விடுகிறார். ஹிஜ்ரி 151ஆம் ஆண்டுல கலிஃபா ஒரு உத்தரவு போடுகிறார். அதாவது தன் நாட்டு மக்கள் அனைவரும் மூங்கில் மற்றும் இலைகளால் ஆன உயரமான தொப்பிகளைத்தான் அணிய வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் கலிஃபா அபு ஜாஃபர் மன்சூர். இது போன்ற தொப்பிகளைத்தான் அந்த காலகட்டத்தில் ஆப்பிரிக்கர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஹிஜ்ரி 154ஆம் ஆண்டுல கலிஃபா மன்சூர் மறுபடியும்
ரோமானியர்கள் மீது படையெடுக்கிறார். முஸ்லிம்களுடைய இந்த தொடர்ச்சியான படையெடுப்பால் ரோமானிய படைகள் மிகவும் சோர்ந்து விடுகிறது. அதனால முஸ்லிம்களோடு இணக்கமாக செல்ல விரும்புகிறார் அப்போதைய ரோமானிய மன்னர். இறுதியாக ஹிஜ்ரி 155 ஆண்டு ஹிஜ்ரி 155 ஆண்டு முதல் ரோமானியர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஜிஸ்யா வரி செலுத்துவதாக ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுகிறது. ஹிஜ்ரி 158 ஆண்டு இப்போ ஹஜ்ஜி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. துல்காதா மாதத்தில் கலிஃபா மன்சூர் தான் ஹஜ்ஜி கடமைகளை நிறைவேற்றும் எண்ணத்தோட தன் மகன் மகதி பின் மன்சூரை தனது பிரதிநிதியாக நியமித்துவிட்டு பாக்தாத்திலிருந்து புறப்படுகிறார் கலிஃபா மன்சூர். பாக்தாத்திலிருந்து கூஃபாவிற்கு வந்த மன்சூர் ஹஜ்ஜிக்கும் உமராவுக்குமான நியத்தோடு எஹ்ராம் உடை அணிந்து கூஃபாவிலிருந்து புறப்படுகிறார். அவர் கூஃபாவிலிருந்து 2 அல்லது 3 இடங்களை கடப்பதற்குள் நோய்வாய்ப்படுகிறார். இருந்தும் அவரது பயணம் தொடர்கிறது. மக்காவிலிருந்து சுமார் 3 மைல் தூரமுள்ள பத்தன் என்ற இடத்தை அவர் நெருங்கிய போது நோய் அதிகமாகி அபுஜாஃபர் மன்சூர் வஃபாத்தாகி விடுகிறார். இது நடந்தது ஹிஜ்ரி 158 ஆண்டு துல்ஹஜ் மாதம் 6ஆம் நாள். கலிஃபாவுடைய ஜனாசா தொழுகையை ஈசா பின் மூசா நடத்துகிறார். அதன் பிறகு காபத்துல்லாவுக்கு அருகிலேயே ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு அங்கு மகதி பின் மன்சூருக்காக மக்களிடமிருந்து வாக்குறுதி வாங்கப்பட்டது. அதன் பிறகு அபுஜாஃபர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் பாதுகாத்து வைத்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கை விரிப்பு ஒன்றும் கைத்தடி ஒன்றும் மகதி பின் மன்சூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அதன் பிறகு பாக்தாத் மக்கள் மகதி பின் மன்சூரிடம் தங்களுடைய வாக்குறுதியை அளிக்கிறார்கள். இவ்வாறாக 22 ஆண்டுகளுக்கு ஒரு வாரம் குறைவாக ஆட்சி செய்த கலிஃபா அபுஜாஃபர் மன்சூருக்கு 7 மகன்களும் ஒரு மகளும் இருந்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அபுஜாஃபர் மன்சூரின் இயல்புகளை பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம். ஒரு சமயம் அபுஜாஃபர் மன்சூரின் மாணவ பருவ காலத்தில் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த நண்பர் ஒருவர், ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், அப்துல் ரஹ்மான் என்று அவருடைய பெயர். அவர் மன்சூரை பார்ப்பதற்காக வருகிறார். அவரிடம் மன்சூர் கேட்கிறார், உமையாக்களின் கிலாபத்தோடு ஒப்பிடும் பொழுது எனது கிலாபத் பற்றி உம்முடைய கருத்து என்ன? இவ்வாறு கலிஃபா கேட்டதற்கு அந்த நண்பர் சொல்கிறார், உமது ஆட்சியில் நிகழும் கொடுமைகளை எல்லாம் உமையாக்களின் ஆட்சியில் நடக்கவில்லையே. இதற்கு சிரித்துக் கொண்டே கலிஃபா மன்சூர் பதில் சொல்கிறார், என்ன செய்வது, எனக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லையே என்று கூறுகிறார். அதுபோல ஒரு சமயம் நாட்டின் பல பகுதிகளில் ஈக்களுடைய தொல்லைகள் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் முக்கத்தில் பின் சுலைமான் என்பவரிடம் அபுஜாஃபர் கேட்கிறார், அல்லாஹ் எதற்காக இந்த ஈக்களை படைத்திருக்கின்றான்? இப்போ அதற்கு பதிலாக முக்கத்தில் சொல்கிறார், அடக்குமுறை ஆட்சியாளர்களை இழிவுபடுத்துவதற்காக என்று கூறுகிறார். அதுபோல ஒரு வரலாற்று ஆசிரியர் இவ்வாறு ஒப்பிடுகிறார், அதாவது அப்பாசிய கலாபத்தின் 2வது கலிஃபாவான மன்சூரின் இயல்புகளும் பண்புகளும் அதுபோல அவருடைய சில குறிப்பிடத்தக்க செயல்களும் மர்வானிய வம்சாவளியின் 2வது கலிஃபாவாக இருந்த அப்துல் மலிக்கோடு ஒத்திருக்கின்றன என்று கூறுகிறார். அதாவது அவர் சொல்ல வருவது, இருவரும் ஒரே கால அளவில் ஆட்சி செய்தவர்கள், அதாவது 20 ஆண்டுகளுக்கு மேல் இருவரும் ஆட்சி செய்தவர்கள். அதுபோல இருவருக்கும் சிக்கனமும் கருமுத்தனமும் கொண்டவர்கள் என்ற பெயரும் இருந்தது. அப்துல் மலிக் உமையா கலாபத்தை அழிவில் இருந்து பாதுகாத்தார். அதுபோல மன்சூர் அப்பாசிய கலாபத்தை முகமது மஹதி இப்ராஹிம் ஆகியோரின் வசம் சென்று விடாமல் பாதுகாத்தார். இருவருமே ஆலிம்கள், பக்கீகள், அதாவது இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள். இவ்வாறாக அந்த வரலாற்று ஆசிரியர் இந்த இருவரையும் ஒப்பிடுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக அப்பாசிய கலாபத்தின் 3வது கலிஃபா மஹதி பின் அபுஜாஃபர் மன்சூரின் ஆட்சி கால நிகழ்வுகளை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம்.
இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.